கடந்த சில நாட்களாக சமூக ஊடகம் முழுவதும் இதைத்தான் பற்றி பேசுது. 370 ரூபா. என்ன 370 ரூபா அப்படின்னா, ஹரியானாவில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ, பிரணீத் அப்படிங்கிற ஒரு பிரபல ஸ்டாண்டப் காமெடியன், அவர் ஷோவில் கலந்துக்கிற ஹிமான்ஷுங்கிற ஒரு இளைஞர் தன்னுடைய அனுபவம் ஒன்று பகிர்றாரு, நகைச்சுவைன்னு நம்பி. அதை சுற்றி இருக்கிற எல்லாரும் சிரித்த உடனே ரொம்ப ஜோஷாகி அவர் உள்ளே இருக்கிற வக்கரபூர்த்தியெல்லாம் வெளியே வருது. நான் ஒரு பொண்ணை டேட்டிங் கூப்பிட்டு போனேன், ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தேன், ஒரு பிரியாணி 370 ரூபா. சாப்பிட்டு முடிச்சோடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. 370 ரூபா நான் எப்படி திருப்பி வசூல் பண்ணுறது, அதனால நான் அவளை கிஸ் பண்ணேன் அப்படின்னு அதை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க பயங்கரமாக. அது நகைச்சுவை நம்பி அதை சமூக ஊடகத்தெல்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க. சமூக ஊடகத்துக்கு அது வந்த பிறகு ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. இப்போ அதை பேசின ஹிமான்ஷு இருக்கார்ல, அவருடைய நிறுவனம் வேலையை விட்டு தூக்கி வெளியேறிது. இந்த மாதிரியான ஆட்களை நாங்கள் வெளியில் வச்சுக்க மாட்டோம், இதுக்கு எங்கள் நிறுவனம் ஒருபோதும் சப்போர்ட் பண்ணாதுன்னு. இந்த பிரணித் அப்படிங்கிற காமெடியன் இருக்கார்ல, இவருக்கு 3.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருந்தாங்க. இப்போ அந்த எல்லா ஃபாலோவர்ஸும் அவரை விட்டு வெளியாகி அந்த ஐடியே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதனால இந்த சமூகத்தில் எப்பயுமே சில கட்டமைப்புகள் இருக்குது. நகைச்சுவை நினச்சிக்கிட்டு நம்ம எதை வேணால் பேசலாம், எல்லாரும் கைதட்டிடுவாங்க அப்படிங்கிற காலத்தெல்லாம் ரொம்ப மாறி வந்துட்டோம். அதனால் எல்லாரும் சென்சிபிளோட, பொறுப்புணர்வோட, ரொம்ப நல்லவனாக நடந்துக்க முயற்சி பண்ணுறதை விட கெட்ட புத்தி இருந்தால் அதை கலட்டி வைக்க வேண்டியது அவசியங்கிறது இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய உதாரணமாக எல்லாருக்கும் பாடமாக புகட்டி இருக்குது.